நான் ரோகன், இது நம்ம சேனல் ரோகன் வே. நம்ம பழைய வீடியோவில் வந்து கண்டினியூஸ் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், அதாவது வட சென்னையில் ரொம்ப ஃபேமஸான காசிமேடு ஹார்பர் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்னும் நாங்கள் மீன் விற்கிற இடத்துக்கு இன்னும் போகலை. அதுக்குள்ளே டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் டீ குடிக்க வந்திருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் டீ குடிச்சு முடிச்சுட்டு உடனே நாங்கள் போகிறோம். பாருங்க ஆவி பறக்குது. சண்டேன்றதுனால செம்ம கூட்டம் இருக்குது இன்றைக்கி. எல்லாமே பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னென்னா டீ குடிச்சுன்னு இருக்கோம். அந்த இடம் நாங்கள் இன்னும் போகல. அந்த சைடு கட்டா அங்கே பாருங்க, அந்த லைட்லாம் தெரியுதுல்ல நிறையா. அந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து சரியான கூட்டம் இருக்கும் அங்கே. விசப்படகு தொழிலாளர்களுக்கும் மறுபடியும் தொழிலாளர் நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டாச்சி வாங்க ஓ அம்மான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை ரூட்டு மாற்றலாம் வாங்க. எப்படி வாங்க. நம்ம முக்கியமான ஃபேஸ்குள்ளே போகிறோம். மீன் எல்லாமே செப்பரேட்டாக கூடையில் அடுக்கி, கூடையில் இருக்க மீனுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி, அந்த கூடை எல்லாமே ஆர்டராக அடுக்கி சைரன் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, காலையில் ஷார்ப்பாக 2 மணிக்கு சைரன் அடித்த உடனே கூடையை கொண்டு போய் வச்சு மீன் விற்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர்ன்ற டைட்டிலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். மறக்காமல் போய் பாருங்கள். நாளைக்கு ஒரு போட்டில் வந்து வீடியோ எடுத்தோம். அந்த போட்டில் வந்து விற்ற மீன் வந்து இதான் பாருங்கள். கிளம்பி அதுக்குள்ளே டயர் ஆகிட்டோம். சுத்தமாக முடியல. கிச்சன் டீ எல்லாம் ட்ரைட் ஆகிடுச்சு. அன்னைக்கு ஒரு போட்டில் வந்து நம்ம ரவுண்டு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போட்டு வந்து இங்கே தான் வந்து மீன் விற்றாங்க. ஸோ அந்த போட்டோட மீன் விற்கிறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம போட்டை எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் கட்டுவாங்க. இங்கே வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து என்ஃபோர் போய் கட்டுவாங்க. சரி நான் வந்து காட்டுறேன். இங்கே வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட் நம்ம எஸ் ஆகும். கரெக்டாக வந்து 3:15 ஆகுது. அதாவது காலையிலே 3:15 ஆகுது. அப்படியே அந்த காசிமேடு ஃபுல்லாக நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அங்கே வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால இந்த காரை வந்து வச்சு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரெடியா? போலாமா? ஓகே போலாம். எது பிரேக்கு? A few moments later. ஆக்சிலேட்டர் நல்லா குடுக்கணும். இப்போ அப்படியே கிளட்ச் விட்டுறேன். ரொம்ப கஷ்டம். பிரேக் மாத்தனா குட்டியான யோ இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா? மகேந்திரன் டீ ஸ்டால்னு சொல்லிட்டு இங்க ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு எண்ணூர்ல. இங்க வந்து நான் ரொம்ப ஃபேமஸா சொன்னாங்க. அப்புறம் சுண்டல் கிரேவி ஒன்னு ஃபேமஸ் சொன்னாங்க. அப்புறம் மலாய் ஸ்வீட். அது என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலா நாங்க சொன்னதுனால இங்க வந்திருக்கோம். என்னென்ன டிஷ் இருக்குன்னு எல்லாத்துலயுமே ஒன்னு வாங்கி நாங்க டேஸ்ட் பண்ணி என்னன்னு சொல்றோம். டைம் கரெக்டா 3:43 கரெக்டா ஆகுது. அதுக்குள்ள நாங்க வண்டி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறோம். இங்கே வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கடை ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம் போயிட்டு. இது வந்து மேனுவல் ஸ்டேரிங்கா. இது வந்து லாரி மாதிரி திருப்பணுமா பாருங்க. அப்படி திருப்பினா தான் வண்டி உள்ளே போகுது. ஓகே கடை பூட்டி இருக்காங்க. லெஃப்ட் கடை இது இல்லப்பா. ஓப்பன்ல தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு நினைக்கிறேன். மங்களகரமா கற்பூரத்தில் ஆரம்பிக்கிறோம். மொத்தமாக 8 ரெசிபி எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பர்சனுக்கு 315 ரூபா ஆகும்.
இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ரொட்டி சன்னா மசாலா மட்டன் பாயா. வந்துச்சு சிக்கன் தொக்கு மட்டும் பிளேட்டு கீழே இந்த பிளேட்லாம் எடுத்துக்கோங்க. சரி பிளேட்டு கிட்ட வைடா. இது எடுத்து ஓவரால் ரேட்டிங் 4. சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க போட்டில் ரவுண்டு கேட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக காசிமேடு போயிட்டோம். வந்து நம்ம காசிமேடு ஹார்பர் போகிறோம். போட்டில் போகிறோம். போட்டில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த போட் ரைட் அங்கே பாருங்கள். நமக்கான இடம் ஃப்ரீயாக உள்ளது. அது ஹார்பர். இதுதான் காசிமேடு ஹார்பர். இந்த சைடு N4. இப்போ போட்டு வந்து இப்போ N4 போகுது. போன வீடியோவில் வந்து கண்டினியூஸ் வீடியோ சொல்லிங்கன்னா தெரியுமா, அப்போ வந்து நம்ம ஐஸ் ஏற்றுறதை காமிச்சிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ராலி மாதிரி ஏற்றிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் இப்போ போக வேணும். இப்போ பசங்க வந்திருக்காங்க. சரி வெளில ரவுண்டு கேட்டதுனால இப்போ வந்து நம்ம வெளில ரவுண்டு போகிறோம். இங்கே அதை பாரு பின்னாடி அதை போட்டு வந்து பாரு எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ ஸ்பீடு போகுது. அடைச்சிலே பார்த்துல சொல்லுவாங்க, நீ மேலே போ நான் வரேன் கீழே. வாயிலேருந்து புகை இருக்கிறோம். லாஸ்ட்டாக போட்டை கொண்டு வந்து N4 கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட மீன் எல்லாமே வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் டீசல் ஏற்றுவாங்க. டீசல் ஏற்றி முடிச்சுட்டா பிறகு இங்கேருந்து போட்டை எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அங்கேருந்து விடிய காலையிலே இல்லைனா நைட்டு போல் போட்டை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கடலுக்கு போவாங்க. இதோட ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. திருப்பி அகைன் சண்டே வந்து மீன் விற்பாங்க. திருப்பி இதே ப்ராசஸ் தான் ரொட்டீனாக நடக்கும். ஸோ நம்ம அந்த கண்டினியூவாக ஒரு வீடியோ போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த வீடியோ வந்து இதோட முடிவடையுது. சரி நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்க நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, ஒரு வட சென்னையில் டோட்டலாக எப்படி இருக்குது, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மோர் தென் தட் வந்து இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.